கீரை போடுறதுக்கு பெட்டெல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி விட்டாச்சுங்க. எருவெல்லாம் போட்டு எல்லாம் கொத்தி விட்டு ரெடி பண்ணி விட்டாச்சு. மழைகளை வந்துருச்சு அப்படின்னா அவ்வளோதான், எதுவுமே பண்ண முடியாதுன்ட்டு மழை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம எல்லாம் விதை போட்டு விட்டுறலான்ட்டு போடுறதுக்கு வந்தாச்சு. மழை வந்துருச்சு அப்படின்னா அந்த ஈரமெல்லாம் காய்ச்சதுக்கப்புறமா தான் நம்ம விதை போட்டு கொத்தி விடுற மாதிரி இருக்கும். அதனால முன்னாடியே விதை போட்டுக்கலான்ட்டு முதல் வெந்தயம் தாங்க போட்டேன். எந்த பெட் நம்ம வெந்தயம் போடுறோமோ அந்த பெட்டில் ஃபுல்லாக கோடு போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வெந்தயத்தை எடுத்து அப்படியே தூவி விட்டுட்டு மண்ணை போட்டு மூடி விட்டோம் அப்படின்னா மண் நம்ம கோடு போட்டதுலேயே மண் வந்து இருக்கும் இல்லைங்க, அந்த மண் அப்படியே வந்து நம்ம மூடி விட்டோம் அப்படின்னா தண்ணி விட்டால் சூப்பராக வந்து முளைச்சி வந்துடும். அதுக்கப்புறம் சிறுகீரை, முளைக்கீரை, செங்கீரைன்ட்டு எல்லா கீரையுமே போட்டு விட்டுறலான்ட்டு மண் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இது வந்து போர் போடும்போது வரும்ல, அந்த மண் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. நம்ம மண் எந்த அளவு வேணுமோ அந்த அளவு எடுத்துட்டு விதையும் கொஞ்சமாக எடுத்து அப்படியே வந்து போட்டு விட்டு தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து கீறி விட்டுட்டோம் அப்படின்னா விதை வந்து சூப்பராக தண்ணி விட்டால் முளைச்சி வந்துடும். அதுக்கப்புறம் மல்லியும் கொஞ்சம் போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியும் போட்டு விட்டாச்சுங்க. வெந்தயம் எப்படி போடுவேனோ அதே மாதிரி தான் மல்லியும் போட்டு விடுவேன். போட்டுவிட்டு எல்லாத்துக்கும் தண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி விடுறதுக்கு போயாச்சு. எல்லா விதைகளும் முதல் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி விடுவேன். ஏன்னா நம்ம ரெயின் ஹோஸில் ஸ்ப்ரிங்க்லரில் தான் தண்ணி விடுவோங்களா. தண்ணி விடும்போது பக்கத்து பெட்டில் போடாத பெட்டில் வந்து தண்ணி படும், கண்டிப்பாக படும். அப்படி படும்போது வந்து நம்ம விதை எதுவும் போட முடியாது அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக விதையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் தண்ணி விடுறது. தண்ணி எல்லாத்துக்கும் போகிற மாதிரி போட்டுவிட்டு அடிக்கிற வெயிலுக்கு ஒரு இளநீ குடித்தா தான் ஆகும் அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு இளநீ போட்டு குடிச்சிட்டு தேங்காயும் வெட்டி அப்படியே சாப்பிட்டு மற்ற வேலையை பார்க்குறதுக்கு போயாச்சுங்க.